Also, welcome to the brand new episode of Tamil Pictures in Reactions. ஸோ போன வாரம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வாரம் தான், நல்லா தான் போச்சு ரியாக்ஷன் வீடியோலாம். வந்துட்டு இந்த வெட்டிங் சாங் வந்துட்டு தமிழில் வந்துட்டு கொஞ்சம் நானே யோசிச்சு கான்செப்டாக யோசிச்சு ஓகே வெட்டிங் சாங் அதுக்கு ஏற்ற மாதிரி மக்களுக்கு கேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கேட்சியான ஒரு தமிழ் செய்யலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். அதனால தான் கல்யாணம் அப்புறம் மாதிரி யாச்சா பொகுத்துமர் இருக்கேன் அந்த மாதிரி போட்டு தமிழ் வச்சுருந்தேன். ஸோ நல்லா இருந்திருக்கும், மக்களும் அதை செலிப்ரேட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது கலங்காத சாங் ரியாக்ஷன், அதுவும் கலங்காத பாட்டு இருந்துச்சு. மூணாவதாக மக்களே கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு பாட்டு, ஏன்னா காப்பரேட் அடிச்சிச்சு, காப்பரேட் ஸ்ட்ரைக்கு. அதை நான் கிளியர் பண்ணிட்டு தான், அதனால தான் லேட்டாக 2 நாள் கழிச்சு விளையாடுச்சு உங்களுக்கு. அதனால தான் அலா குலாவா அந்த பாட்டு வந்து லேட்டாக தான் வந்துச்சு. ஸோ இன்னைக்கு ஒரு தரமான 3 ரியாக்ஷன் வீடியோ எடுத்து வந்திருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன், ஏன்னா ஃபோனை வந்துட்டு செஞ்சுட்டேன் மக்களே. பழையபடி இந்த ஸ்க்ரீனை வந்துட்டு நான் கடையில் கொடுத்து அப்படியே செஞ்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வீடியோ கரெக்டாக வந்துடும். பீக்கதையும் நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு சீசன் 2க்கான வேலைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் சீசன் 2 வர்றது இப்போதைக்கு தீபாவளிக்கு அப்புறம் வரலாம். ஆனால் நீங்கள் பாருங்கள். ஸோ இன்னைக்குள்ள எபிசோடுக்கு போகலாம், அதாவது இன்னைக்குள்ள ரியாக்ஷனுக்கு போகலாம். இது உங்கள் தமிழ் பிக்சர்ஸ். ஸோ மக்களே, இது ரியாக்ஷன் நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போறோம்னா, ராமாயணா அமித் மல்ஹோத்ரா ராமாயணா படத்தோடைய ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. தீபாவளிக்கு வெளியாவது, தீபாவளிக்கு வர போகிற படத்துக்கு இப்போ ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ 3, 2, 1 லெட்ஸ் கோ. ஓ உன் புதிய அரசு. ஓ ராக்கிங் ஸ்டார் யாஷ். தேவலோகம், பூலோகம், ஒரு நல்ல ஒரு சினிமேட்டிக் எடுத்துருக்காங்க மக்களே. உலகத்திற்கும் இனி ஒரே வேதனை. ராவணன். பேரண்டத்தில் எப்பொழுதெல்லாம் துன்பம் நிகழ்ந்துள்ளதோ இறைவன் விஷ்ணு அவதாரம் எடுத்து காப்பாற்றியுள்ளார். என் தலைப்புதல்வன் ராமன். மக்கள் நல்ல ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். தியேட்டர்ல போய் பார்த்தா அட்டியா இருக்கும் மேலே. அதில் எனக்கு சந்தோஷம். ரன்வீர் கபூர். முடிவெடுத்து விட்டேன். ஒரு புதல்வனாக 4 நிமிஷம் டேலர். உனக்கு 14 வருடம் வனவாசம். சாய் பல்லவி. அந்த வாக்கு என்னாயிற்று? திருமணத்தன்று நீங்கள் எனக்கு கொடுத்தது. இனி நம் இருவருக்கும் ஒரே விதியே. அது எதுவாக இருந்தாலும் சரி, நான் ஏற்றுக்கொள்கிறேன். உண்மை நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஜனஸ்தானத்தின் இளவரசி சூர்பனகை. அவளுக்கு உங்கள் மீது ஒரு மயக்கம். ராமாயணத்தோட ஒரிஜினல் ஸ்டோரியா இருக்காங்க. பழிதீர்க்கப்படும் சூர்பனகை ராக்கிங் ஸ்டார் யாஷ். மரணம் மட்டுமல்ல, அவமானமும் அற்பமாயிருக்காது. ராவணன் மூவுலகத்தின் வேந்தன் என்றான். அந்த மூவுலகத்தின் கண் முன்னே அவனை கொன்று வதைப்பேன்.
என்னுடைய சீதையை மீட்டு வருவேன். ராவணா நல்லா நடிச்சிருக்காங்க உண்மையிலே. ஜோக்கிங் ஸ்டார் யாஷ். ராவணா build the revenge. Rama wants to protect. And between them, the greatest story of all was written. பக்காங்க ஐமேக்ஸ் செதுக்கி வச்சிருக்காங்க. வா, ஏஆர் ரஹ்மான் மியூசிக், ஆர்கெஸ்ட்ரா வச்சிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கு. ராமாயணா. இது ராமயுகத்தின் உதயம். பா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லி ஆகணும் மக்களுக்கு. ராமாயணா இதுதான் நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்கல்ல, தேட்டருக்குள்ள போகும்போது அந்த இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ். பா, அதுக்கு தான் இயர்ஃபோன் போட்டு கேளுங்க, உண்மையா பக்காவா இருக்கும். ட்ரெய்லர் கட்டு என்னமோ படத்துல என்ன நடக்க நமக்கு அந்த கதை, ராமாயண கதை தெரியும் என்ன நடக்குது. சீதையை கடத்திட்டு போற ராவணன் அதை எப்படி மீட்கிறாரு தான் ராமரோட கதை. ஆனா அதை அப்படி செதுக்கி வச்சிருக்காங்க. அப்படி ஐமேக்ஸ்க்காக எடுக்கப்பட்ட திரைப்படம். ஒவ்வொரு கிளியர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகுது தேட்டரை போய் பார்க்குறவங்களுக்கு. தேட்டர் போய் பார்க்குறவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஓடிடியில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க மாட்டதில்ல. ஆனால் சோனி டிவி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கிடைக்கும். ஆனால் தேட்டரில் அந்த ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த டோல்பி அட்மாஸ்க்கும் அந்த அட்மாஸ்பியருக்கும் வச்சு சாப்பிட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போது அடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இது உங்கள் தமிழ்.